கோவையில் பசுமை விழா, வேளாண்மை மற்றும் பசுமை வாழ்க்கை முறையை கொண்டாடும் 2 நாள் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் துவக்கம். பெடரல் வங்கி, பசுமை விழா எக்ஸ்போ மற்றும் ரேடியோ சிட்டி இணைந்து நடத்தும் வேளாண்மை மற்றும் பசுமை வாழ்க்கை முறையை கொண்டாடும் 2 நாள் கண்காட்சி துவங்கப்பட்டது. இந்நிகழ்வை கோவை பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் கணபதி ராஜ்குமார், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் துறை டீன் டாக்டர் வெங்கடேஷ் பழனிசாமி மற்றும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் டாக்டர் தெய்வ சிகாமணி ஆகியோர் இனிதே தொடங்கி வைத்தனர். விவசாயத்தின் எதிர்காலம் என்ற தலைப்பில் நடந்த சிறப்பு கருத்தரங்கில் விவசாயிகள், வேளாண்மை நிபுணர்கள் மற்றும் துறை சார்ந்த சிந்தனையாளர்கள் கலந்து கொண்டு பயனுள்ள கருத்து பகிர்வில் ஈடுபட்டனர். சிறந்த விவசாயிகளுக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் பசுமை விருதுகள் வழங்கப்பட்டன. 75க்கும் மேற்பட்ட கண்காட்சி ஸ்டால்கள் மூலமாக இயற்கை உணவுப் பொருட்கள், மின்சார வாகனங்கள், பசுமை வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்ட பல பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிகளில் பாரம்பரிய நடனம், நாட்டுப்புற இசை, பறை இசை மற்றும் மாயாஜால கலை நிகழ்ச்சி இடம்பெறவுள்ளன. பரிசுகளும் கண்காட்சியின் சிறப்பான அம்சமாக உள்ளன. ஒரு மின்சார ஸ்கூட்டர், 2 பசுக்கள், ஆடைகள் மற்றும் ஷாப்பிங் வவுச்சர்கள் ஆகியவற்றை பரிசாக வெல்லும் வாய்ப்பு உள்ளது. நுழைவு இலவசம். கண்காட்சி இன்று காலை 10 மணி முதல் மாலை 8 மணி வரை உங்கள் பார்வைக்கு. விவசாயிகளுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் விளைவிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்துதல். அதற்காக இன்னைக்கு பெடரல் பேங்க்கும் ரேடியோ சிட்டியும் இணைந்து இன்னைக்கு ஒரு அருமையாக இங்கே ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சந்தைப்படுத்துதலை பற்றி இங்கே வந்திருக்கக்கூடிய விவசாயிகளும் புதிதான முறைகளும் விவசாய உற்பத்தி அதிகரிப்புக்கான முறைகளையும் இங்கே பார்த்துக்குள்ள இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. உடன் பார்த்தீங்கன்னா வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து டீன் வந்திருக்காங்க. இந்த மாதிரி வரும்போது பார்த்தீங்கன்னா இவர்களும் பல கருத்துக்களை இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு பகிரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இது ஒரு நல்ல முயற்சி. வருடம் இவர்கள் நடத்த வேண்டும் என்று நாங்களும் கேட்டோம். அவர்களும் இதை நடத்துவேன் என்று சொன்னார்கள். வாழ்த்துக்கள். நன்றி. சார், சத்தியமங்கலம் புறவழி சாலை விவசாயிகள் கொஞ்சம் கோரிக்கை வச்சிருக்காங்க. அவங்களுடைய லேண்டு நிறைய எல்லை பண்ற வேலை வரும் அப்படின்னு. அதற்கு சுமூகமான முடிவுகள் ஏதாவது கிடைக்கிற வாய்ப்புகள்? இது இந்த தேர்தலுக்கு முன்னாடியே அந்த பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அளவெடுத்தெல்லாம் முடிச்சிட்டாங்க. இன்னும் அதை பற்றி எனக்கும் முழுமையாக தெரியவில்லை. கேட்டிருக்கிறேன். அது ஒரு கூடிய சீக்கிரம் ஒரு ஆய்வு கூட்டம் நடத்த இருக்கிறது. விவசாயிகளுக்கு பாதிப்பில்லாமல் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவதற்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கோம். தேங்க்யூ.